நடிகர் விஜயின் தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர் ஆரம்ப காலத்தில் விஜயை சிறந்த நடிகராக்க ரஜினி பட வசனங்களை பேசி நடிக்க வைப்பது போன்ற பயிற்சிகளை அளித்து பின்பு தன் இயக்கத்தில் உருவான நாளைய தீர்ப்பு மூலம் அறிமுகப்படுத்தினார். தற்போது அரசியலில் விஜய் பிடிவாதமாக செயல்படுவதையும் தமிழக வெற்றி கழகத்தின் பயணத்தையும் அவர் புகழ்ந்து வருகிறார். விஜய் நடிப்பில் ஆர்வம் காட்டிய போது எஸ். ஏ. சந்திரசேகர் ஆரம்பத்தில் தயங்கினாலும் விஜய் ரஜினிகாந்தின் அண்ணாமலை பட வசனத்தை பேசி தன் திறமையை நிரூபித்த பிறகு அவருக்கு வாய்ப்பளித்து தொடர்ந்து தனது இயக்கத்தில் பல படங்களில் நடிக்க வைத்தார். விஜய் நடிப்பில் சிறந்த நடிகராக திகழ சவாலான காட்சிகளை அனுபவம் வாய்ந்த நடிகர்களுடன் நடிக்க வைத்து அவரை சிறந்த நடிகராக செதுக்கினார். விஜய் தனது தமிழக வெற்றி கழக கட்சி மூலம் அரசியல் பயணத்தை வெற்றிகரமாக தொடங்கியிருப்பதை தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர் விஜயின் உறுதியான குணத்தை கொண்டு நிச்சயம் வெற்றி பெறுவார் என ஆதரிக்கிறார். தற்போது இருவருக்கும் இடையே பேசுவது குறைவு என்றாலும் விஜய் எடுக்கும் முடிவுகள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சி குறித்து எஸ். ஏ. சந்திரசேகர் வெளிப்படையாக தனது கருத்துக்களை கூறி வருகிறார். அவர் விஜயை ஒரு சிறந்த நடிகராக மாற்றியதில் பெரும் பங்காற்றியுள்ளார். ஆனால் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு தற்போது விஜய் அவருடன் இணக்கமாக இல்லாதது விஜய்க்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அரசியலில் 1000 பேர் ஆலோசனை கூறுவார்கள் என்றாலும் தன் தந்தையின் ஆலோசனை எப்போதும் ஒரு படி மேல் என்பதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே விஜயின் நலன்.